This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. விஜய்க்கு தொடர்ந்து நன்றி சொல்லும் பிக் பாஸ் ராஜி. பன் பட்டர் ஜாம் 3 நாள் வசூல் எவ்வளவு? ராகவ் மிர்மிதத் இயக்கத்தில் பிக் பாஸ் ராஜு, பாவ்யா, ஆதியா, சரண்யா, பொன்வண்ணன், சார்லி, தேவர்ஷினி, பப்பு மற்றும் விக்ராந்த் உள்ளிட்ட பலர் நடிப்பில் இந்த வாரம் வெளியான பன் பட்டர் ஜாம் திரைப்படம் மட்டுமே ரசிகர்களை குறைந்தபட்ச தியேட்டருக்கு வரவழைத்தது. மற்ற படங்கள் பெரிதாக ரசிகர்களை ஈர்க்கவில்லை. இந்த ஜூலை மாதம் இதுவரை வெளியான தமிழ் படங்களில் 10 கோடிக்கு அதிகமான வசூலை 3BHK படம் மட்டுமே கடந்தது. ராமின் பறந்து போ படம் 6 கோடி வரை வசூல் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகின. வனிதா ஜெயக்குமாரின் மிஸ்ஸஸ் அவுண்ட் மிஸ்டர், கலையரசனின் ட்ரெண்டிங்கில், விஜய் சேதுபதி மகனின் பினிக்ஸ் உள்ளிட்ட படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியை தழுவின. மேலும் சிறு பட்ஜெட் படங்கள் பல லட்சங்கள் மட்டுமே வசூல் செய்த தயாரிப்பாளர்களுக்கு பெரிய தலைவலியை கொடுத்துள்ளன. வனிதா விஜயகுமாரின் படத்தை ஒரு வாரத்துக்கு யூடியூபில் வெளியிட்டு அதை அங்கே பார்த்து 89 ரூபாய் செலுத்த வேண்டும் என தொகை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் அப்படியே அந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தகவல் வெளியாகி உள்ளன. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட டைட்டில் வென்ற ராஜு ஜெயமோகன் தளபதி விஜயின் தீவிர ரசிகர். இந்த படத்திலும் கில்லி உள்ளிட்ட படங்களில் விஜய் எப்படி நடித்திருக்கிறாரோ அதே போல பல இடங்களில் அவரது மேனரிசத்தை அப்படியே காப்பி அடித்துதான் நடித்திருக்கிறார். நேற்று நெல்லையில் மக்களுடன் படத்தை பார்த்த ராஜு மீண்டும் தளபதி விஜய்க்கு நன்றி கூறினார். மேலும் எத்தனை பிரஸ் மீட் வைத்தாலும் விஜய் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். அவர் இல்லை என்றால் நான் இல்லை, இந்த படமும் வந்திருக்காது என்றார். முதல் நாளில் வெறும் 20 லட்சம் மட்டுமே பன் பட்டர் ஜாம் திரைப்படம் வசூல் அள்ளியதாக இணையதளம் தெரிவித்து இருந்தது. சனிக்கிழமையும் 20 லட்சம் வரை வசூல் செய்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட ரசிகர்கள் இந்த வாரம் ஜாலியாக சிரித்து கொண்டே ஒரு படத்தை பார்க்கலாமே என முடிவு செய்து பன் பட்டர் ஜாம் படத்துக்கு சென்ற நிலையில் 50 லட்சத்திற்கு மேலான வசூலை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அந்த படம் அள்ளி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன. முதல் 3 நாட்களில் இதுவரை 96 லட்சம் முதல் 1 கோடி வரை பிக் பாஸ் ராஜு நடிப்பில் வெளியான பன் பட்டர் ஜாம் திரைப்படம் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ராஜுவுக்கு இது ஒரு நல்ல ஸ்டண்ட் தான் என்றும், தொடர்ந்து அவர் ஹீரோவாக நடித்தால் பாக்ஸ் ஆஃபீஸிலும் பெரிதாக கல்லா கட்டுவார் என்றும் கோலிவுட் வட்டாரங்கள் பேச தொடங்கியுள்ளன. கூடிய சீக்கிரமே தனது அடுத்த படத்தையும் பிக் பாஸ் ராஜு ஆரம்பித்து விடுவார் என்றே தெரிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.